மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அன்புக்குரியவர்களின் துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மீனம் ராசிக்காரங்க பிறவியிலேயே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். யாரேனும் உங்களிடம் வந்து அழுது புலம்பினாலோ அவங்களுடைய கஷ்டங்களை சொன்னாலோ நீங்கள் உடனே மனமுறுக்கி உங்களால முடிந்த ஒரு உதவியை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவே நீங்கள் மாறி விடுவீர்கள். உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது உங்களால மட்டுமே தங்க முடியும். எவரையும் தங்களுடைய உயிர் என நினைத்து பந்த பாசத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். புதியதாக அந்த ஒரு நபர் யார் என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தால் கூட சில நாட்களிலேயே அவருடைய உயிர் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பழகி விடுவீங்க. அவங்களுடைய மீது கண்மூடித்தனமான பாசத்தையும் வைத்து விடுவீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களிடம் அதனை எதிர்பார்க்க மாட்டார்கள், உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களிடம் இருந்து அவர்களுக்கு தேவைகள் மட்டும் கிடைத்தால் போதும் என்று தான் உங்களை பயன்படுத்தி கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆரம்பத்தில். ஆனால் நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடக்க கடக்க அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். நம்ம யார் மீதெல்லாம் அன்பு பாசத்தையும் வைத்தமோ அவர்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள துன்பங்களையும் துரோகங்களையும் தேடி கொடுக்கிறார்கள் என்பது நாட்களும் காலங்களும் போக போகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களது களத்திர மற்றும் கூட்டுஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலும் பாம்ப கிரகங்களின் வக்கர பார்வை விழுந்த காலகட்டத்தில் இந்த விபரீதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேறி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களின் நிழல் போல உங்களுடனேயே இருந்து கொண்டு உங்களின் கள்ளம் கபடமற்ற நல்ல பண்புகளை எல்லாம் பலவீனமாக கருதி கொண்டு உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய படுகொலியை வெட்டியவர்களும் அவர்களாக மட்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய அந்த அன்புக்குரிய ஒரு நபர்கள் செய்த சில துரோகங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய மனதை விட்டு இன்னும் போகாமல் உங்களுடைய மனதிற்குள் பதிந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே உங்களுடைய பலவீனங்களை உங்களுக்கு எதிரிகளுக்கு ஆயுதமாக மாற்றி கொடுத்த அந்த நபரின் செயல் உங்களை ஒட்டுமொத்தமாக உலுக்கி போட்டிருக்கும். இவர் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு செயலை செய்வார், இவரை நம்பித்தான் நம்ம அனைத்தையும் கூறினோம். ஆனா நம்ம நம்பி சொன்னதே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆபத்தை தேடி கொடுக்கும் என்று ஆரம்பத்தில் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அது இல்லாம நாட்களும் காலங்களும் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களை ஒட்டுமொத்தமாக உலக்கி போட்டிருக்கும். உடைந்த அந்த நம்பிக்கை மனித சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஒரு விதமான வெறுப்பை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். அதை உங்களால மறக்க முடியாமலும் அதை என்ன செய்யவும் என்று தெரியாமலும் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல காதல் வாழ்க்கையிலும் ஒரு கண்ணீரான ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கும். பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரமும் பூர்வ புண்ணியாதிபதி பலவீனம் அடைந்திருந்த ஒரு துரதிருஷ்டவசமான காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீவிரமான காதலானது மலர்ந்திருக்கும். நீர் ராசியான மீனத்தில் பிறந்த நீங்கள் காதலை ஒரு கடமையாக நினைக்காமல் உங்களின் உயிர் மூச்சாக நினைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் கிரகங்களின் சதியாலும் 7.5 சனியின் விரைய சனியின் ஆதிக்கத்தாலும் எதிர்பாராத விதமாக பிரிவின் இருளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழ்ந்து அது உங்களை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். சூழ்நிலை கைதியாகவோ அல்லது தகுதியற்ற 3ஆம் நபரின் தவறான தூண்டுதலாலேயோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி வேறு ஒரு பாதைக்கு இதுவரைக்கும் உங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருப்பார். எந்த காரணமும் சொல்லாமல் உங்களை நடுவழியில் தவிக்கப்பட்ட அந்த ஆழமான காதல் காயம் பல இரவுகள் உங்களை தூங்க விடாமல் கண்ணீரில் நனைய வைத்துக் கொண்டு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பணத்தினாலும் சின்ன சின்ன நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பலவீனம் அடைந்து அஷ்டம தானத்தில் கிரகங்களின் வக்ர சஞ்சாரம் நடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களின் வியர்வைகளையும் இரத்தத்தையும் சிந்தி சிந்தி சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பெரும் பணமானது உங்களை விட்டு தாரை வாக்கப்பட்டிருக்கும். புதிய தொழிலில் முதலீட்டுகள் அல்லது உங்களை நாடி வந்து கஷ்டம் என்று கண்ணீர் வடித்த உறவுகளுக்கு கொடுத்த கைமாற்று கடன்கள் என பல வழிகளில் உங்களின் பொருளாதாரமானது முடங்கி போனது. வாங்கும் போது காலில் விழுந்தவர்கள் திருப்பி தரும்போது உங்களை ஏளனமாக பேசி இழுத்தடித்ததும் உண்டு. கையில் இருந்த சேமிப்பு அத்தனையுமே கரைந்து அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு தருணங்கள் பண கஷ்டத்தினால் என்பதை நீங்கள் நாட்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் மீனம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையாக இருந்தால் மட்டும் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அரசு சார்ந்த பணிகளில் பொறுமையாக நீங்கள் இன்னும் உங்களுடைய முயற்சிகளை போட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அரசு சார்ந்த பணிகளில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும். அரசு சார்ந்த காரியங்களும் உங்களுக்கு உடனே கிடைக்காது, பொறுமையாகத்தான் கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உலகியல் நடவடிக்கைகளால் மனதில் மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல நிலைமைக்கு மாற்றப்படும். ஆடம்பர பேச்சுக்களை நம்பி முதலீடுகள் செய்வதை தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆடம்பர செலவுகளை மட்டுமே நீங்க செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒருபோதும் முன்னேற முடியாது. முடிந்த அளவுக்கு பணத்தை சேமித்து வைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆடம்பர பேச்சுக்களை நம்பி முதலீடுகளை செய்வதை தவிர்த்துக் கொள்ளலாம். விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரே மாதிரி எல்லா நேரத்திலும் இருப்பார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. அதனால முடிந்த அளவுக்கு நீங்க விளையாட்டு பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல்கள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தள்ளி வைக்கவும் படும். எனவே மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணவரவு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக கிடைப்பதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் காண்பித்துக் கொள்வீர்கள். இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் ஏங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே தகுதிக்கேற்ற சம்பள உயர்வும் பதவி உயர்வுடன் கூடிய பண முடிப்புகளும் வேலையிடத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்துவிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகளும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால பொருளாதார தேவைகள் அனைத்தும் எவ்விதமான தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த வாழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரும். அதனையும் நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரக கோளாறுகளும் ராகு கேதுக்களின் தோஷ நிலைமைகளும் முற்றிலுமாக விலகப் போவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனப்புரியாத சண்டை சச்சரவுகள் மனத்தாங்கல்கள் அத்தனையும் பனி போல விலகி உருகிவிடும். மீனம் ராசியினின் கள்ளம் கபடமற்ற மென்மையான அன்பிற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களுடைய உன்னதமான குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவும் ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக காட்சியளிக்கும். தொழில ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உங்களது கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் பார்வையும் தொழில் அதிபதியின் அனுகூலமான சஞ்சாரமும் ஏற்படுவதால் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனை உண்டாக போகிறது. கடந்த கால போட்டிகள், சந்தை மந்தநிலை மற்றும் கூட்டு வியாபாரத்தில் ஏற்பட்ட சூழ்ச்சிகளால் முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவு பெற்று அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்துவிடும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் நீண்ட கால ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான புதிய கிளைகளையும் நீங்கள் தொடங்குவீர்கள். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை என்பது வேண்டும். பொறுமை இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள வெல்ல முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகும். அந்த தாமதங்களை நீங்கள் சரி செய்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். எனவே அலைச்சல்களை நீங்க குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றியை காணவே முடியாது. நல்லதே நினையுங்கள். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் காண்பித்துக் கொள்வீர்கள். இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் ஏங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே தகுதிக்கேற்ற சம்பள உயர்வும் பதவி உயர்வுடன் கூடிய
பண முடிப்புகளும் வேலையிடத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்துவிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகளும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால பொருளாதார தேவைகள் அனைத்தும் எவ்விதமான தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த வாழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரும். அதனையும் நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரக கோளாறுகளும் ராகு கேதுக்களின் தோஷ நிலைமைகளும் முற்றிலுமாக விலகப் போவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள் மனத்தாங்கல்கள் அத்தனையும் பனி போல விலகி உருகிவிடும். மீனம் ராசியினின் கள்ளம் கபடமற்ற மென்மையான அன்பிற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர பாசமும் பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடிவிடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் உங்களுடைய உன்னதமான குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவும் ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமை அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தமனமாக காட்சியளிக்கும். தொழில ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உங்களது கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் பார்வையும் தொழில் அதிபதியின் அனுகூலமான சஞ்சாரமும் ஏற்படுவதால் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனை உண்டாக போகிறது. கடந்த கால போட்டிகள், சந்தை மந்தநிலை மற்றும் கூட்டு வியாபாரத்தில் ஏற்பட்ட சூழ்ச்சிகளால் முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவு பெற்று அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்துவிடும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் நீண்ட கால ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான புதிய கிளைகளையும் நீங்கள் தொடங்குவீர்கள். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை என்பது வேண்டும். பொறுமை இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள வெல்ல முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகும். அந்த தாமதங்களை நீங்கள் சரி செய்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். எனவே அலைச்சல்களை நீங்க குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள்.